என்னென்னலாம் பண்ணுவாங்க இப்ப அவங்க? படிச்சு முடிச்சுட்டாங்க, 12th முடிச்சுட்டாங்க. அடுத்து வேற என்னென்னலாம் பண்ண போறாங்க? இப்போ வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் மாரி என்னென்ன ஆடுவாங்க, கை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க? வேலைகள் கொஞ்சம் சொல்லிக் குடுத்துருக்கேன், பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் அடுப்படியில வந்து இப்போ தான் வராங்க. ஓட்டப்பந்தயம், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தா செய்வாங்க. என்ன ஒண்ணு ஒரு அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போறேன்னா, அந்த வேலைய நான் பல தடவ சொல்லிக் குடுத்து கூட்டு போவேன். ம். அந்த டான்ஸ கூட முதல் நாள் ஃபுல்லா வீடியோ போட்டு, ஆட வச்சு அந்த மைண்டுக்குள்ள அப்படியே ஏத்திக்கிட்டே கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் ஏத்திருவேன். இன்ன வரைக்கும் அத தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஞாபக சக்தின்றத நம்ம விட்டுறக்கூடாது. எங்க குழந்தைங்களுக்கு அது ஒண்ணு தாங்க. அந்த பழக்கவழக்கங்கள வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க நெனைப்பீங்க, இந்த அம்மா சும்மா சொல்றாங்கன்னு கூட நெனைப்பாங்க. அது ம். கிடையாது. நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க அவங்க புத்தியில வந்து தெளிவு கிடைச்சு, அத மண்டைக்குள்ள ஏத்திக்குவாங்க. அந்த நினைவுன்றது வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகம். இல்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க இதுவரைக்கும்? என்னென்னலாம் டான்ஸு, பண்ண போறாங்க அப்படின்னு? டான்ஸு, ஓட்டப்பந்தயம், விளையாட்டு, மாறுவேட போட்டி இதெல்லாமே அவங்க செய்து பிரைஸஸ் நெறைய வாங்கியிருக்காங்க.